இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு சேல் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான தென்னந்தோப்பு தாங்க சேலுக்கு வந்திருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான ரோடு பாயிண்ட்ல அமைஞ்சிருக்குங்க நமக்கு. யாரெல்லாம் வந்து ஒரு 50,00,000க்கு கீழ, ஒரு 50,00,000 இல்ல ஒரு 45,00,000க்கு கீழ தென்னந்தோப்பு தொலைவிட்டு இருந்தீங்களோ, அவங்களுக்கெல்லாம் இது ஒரு ஏத்த இடங்க. இந்த தோப்பு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்ல ஒரு அருமையான தென்னந்தோப்புங்க. நல்ல ஒரு ஏரியால அருமையான கிளைமேட் இருக்கிற ஏரியா அமைஞ்சிருக்குங்க. இந்த தோப்பும் பார்த்தீங்கன்னா, 40,00,000க்கு கீழ வர இடம் தாங்க. நெறைய பேர் 40,00,000க்கு கீழ தென்னந்தோப்பு கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். நெறைய இடம் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் ஏத்த இடம் தாங்க இந்த இடம். இந்த இடத்துடைய மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா 8,5 ஏக்கருங்க. அந்த 8,5 ஏக்கர்ல பார்த்தீங்கன்னா நாட்டு தென்னை மரம் தாங்க வச்சிருக்காங்க. நாட்டு தென்னை மரம் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 550 தென்னை மரம் வச்சிருக்காங்க. 550 தென்னை மரம், நாட்டு தென்னை மரம் வச்சிருக்காங்க. அந்த 550 தென்னை மரத்துக்கு 5 லட்சம் ரூபா வந்து குத்தகை விட்டுருக்காங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம்மகிட்டே, ஏக்கரை 20 லட்சம் டு 25 லட்சத்துக்கு கீழே இருந்தா பரவாயில்லைங்க, நாமளே கிணறு வெட்டி நாமளே வந்து தோப்பு உருவாக்கிக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஏன்னா தோப்பா எடுத்தா 50 லட்சம் 60 லட்சம் சொல்றாங்க. இந்த ரேட்ல இருந்தா கொஞ்சம் பிடிச்சு கொடுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்குலாம் ஏத்த இடம் தாங்க. பாருங்க, இந்த இடம் வந்து 40 லட்சத்துக்கு கீழே தாங்க. பாருங்க, நம்ம தோப்பை சுத்தியுமே பாருங்க, இதெல்லாம் நெல்லு போட்ட வயலுங்க. நெல்லு பாருங்க, பக்கத்திலேயே ஃபுல்லா பாக்கு போட்டிருக்காங்க. அப்ப நெல்லும் பாக்கும் போடுறாங்கன்னா அந்த ஏரியால தண்ணி வளம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்துக்கோங்க. எந்த காலத்திலுமே தண்ணி வற்றாத ஏரியால தாங்க நம்ம இடம் அமைஞ்சிருக்கு. இப்ப இந்த 8,5 ஏக்கர் தென்னந்தோப்புல பாத்தீங்கன்னா அடுத்து வாழை மரம் போட்டிருக்காங்க. வாழை மரம் பாத்தீங்கன்னா ஒரு 150 இருந்து ஒரு 200 வாழை மரம் போட்டிருக்காங்க. இந்த ஒரு 8,5 ஏக்கராங்களைங்க. அடுத்து பாருங்க, நம்ம இந்த 8,5 ஏக்கரால வாழையும் தென்னையும் போக ஒரு பெரிய மாமரம், அதாவது ஒரு கிளிமூக்கு ரகம் மாமரம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மரம் இருக்குங்க. மரம் ரெண்டுமே நல்ல காப்பு காய்க்குதுங்க. சீசனுக்கு நமக்கு நல்ல மாம்பழம் கிடைச்சிக்குங்க. அடுத்து பாருங்க, நம்ம இந்த 8,5 ஏக்கரால பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பைப் லைன் டேமேஜ், இந்த வயலுக்கு தண்ணி பாயல அந்த வயலுக்கு தண்ணி பாயல, வேலை செய்யணும் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைங்க. இந்த 8,5 ஏக்கரால பார்த்தீங்கன்னா எல்லா வயல்லையுமே தண்ணி பாயுதுங்க. அதே மாதிரி நம்ம தென்னை மரத்துக்கு மிடில் ஊடு பயிரா என்ன வேணுமோ நம்ம அருமையாக பயிர் பண்ணிக்கலாங்க. ஏன்னா தண்ணி தண்ணி எந்த காலத்திலுமே வற்றாத ஏரியா தாங்க இந்த இடம். இந்த இடம் அமைஞ்சிருக்க ஏரியாவே அப்படிங்க. அதாவது இந்த இடம் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் பச்சைமலை அடிவாரத்தில் தாங்க நம்ம இடம் அமைஞ்சிருக்கு. அடுத்து பாருங்க, இந்த 8,5 ஏக்கரால பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அருமையான பெரிய பலாமரம் வந்துருதுங்க. சீசனுக்கு நமக்கு வந்து பழம் நல்லாவே கிடைச்சிக்குங்க. அடுத்து பாருங்க, நம்ம இந்த 8,5 ஏக்கரால பார்த்தீங்கன்னா வந்தா போனா தங்கறதுக்கு ஒரு வீடு இருக்குங்க. இந்த வீடு மட்டும் சின்னதா கொஞ்சம் வந்து டச்சப் ஒர்க் பண்ணணுங்க. இது பாருங்க, மாட்டு கொட்டாய் பிளஸ் ஆட்டு செட்டுங்க. பாருங்க, முன்னாடி மாடு கட்டிக்கலாம். அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஆடு பறனுங்க. மேல 50 ஆடு கீழே 50 ஆடு, கிட்டத்தட்ட ஒரு 100 ஆடு ஒரு 50 மாடு வளர்க்குற அளவுக்கு இந்த செட்டு இருக்குதுங்க. நல்ல ஒரு அருமையான தோட்டத்துல ஆடு மாடுகளோட நல்ல ஒரு இயற்கை சார்ந்த ஒரு இடம், இயற்கை சார்ந்து ஒரு வாழ்க்கை வாழணும் நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான இடங்க. பாருங்க, நல்ல ஒரு அருமையான கிளைமேட் இருக்கிற ஏரியால தாங்க நம்ம இடம் அமைஞ்சிருக்கு. வந்து ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு, இல்லை ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃப் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அப்படி இல்லை ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சொத்து வாங்கி போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, இல்லை குழந்தைங்க பேரில் ஒரு சொத்து சேர்த்தணும் அப்படின்னு நினச்சி இடம் பார்க்குறவங்களுக்குலாம் இது ஒரு அருமையான இடங்க. ஏன்னா இந்த தோப்பில் நீங்கள் எதுவுமே வேலை செய்யணும்னு அவசியமே கிடையாதுங்க. ஏன்னா எல்லாமே ரெடி டு வருமானத்தில் இருக்குங்க. பாருங்கள், தென்னை மரம் கிட்டத்தட்ட வந்து 550 தென்னை மரம் வந்து ஈல்டில் இருக்குங்க. அதுபோக நம்ம பாருங்கள், ஊடு பயிராக கிட்டத்தட்ட இந்த 8,5 ஏக்கரில் ஊடு பயிராக நம்ம என்ன வேணுமோ வெள்ளாமை பண்ணிக்கலாங்க. ஏன்னா எல்லா வயலுக்குமே தண்ணி வசதி, எல்லா வயலுக்குமே தண்ணி போற வசதி இருக்குது. தண்ணிக்கு பிரச்சனையும் இல்லாத ஏரியா தாங்க இந்த இடம். பாருங்க, நம்ம இந்த 8,5 ஏக்கரா முழுவதுமே பாத்தீங்கன்னா நீட்டா அளந்து சர்வே பண்ணி முட்டு போட்டே தாங்க இருக்கு. நமக்கு காட்டுக்காரங்க சேல் அப்போ அவங்களும் ஒரு தடவை நமக்கு நீட்டா அளந்து முட்டு காட்டிடுவாங்க. பாருங்க, இந்த இடம் பாருங்க, அதாவது கிட்டத்தட்ட ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு இந்த மாதிரி மலைப்பகுதிகளில் இடம், இந்த மாதிரி மலைப்பகுதிகளுக்கு கீழே இடம் வாங்கினா எப்படி இருக்குமோ அப்படியேப்பட்ட இடம் தாங்க. பாருங்க, கிளைமேட் எப்படி இருக்கு பாருங்க. எந்த காலத்திலுமே தண்ணி பிரச்சனை வராது. அது ஏன் வராதுன்னா பாருங்க, எப்பவுமே மலைகளை ஒட்டி வர ஃபர்ஸ்ட் லேண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்து நீரோட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம இடம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான மலைக்கு அடியிலே கிடையாதுங்க. மலைக்கு அடியிலேருந்து ஒரு 4-5 வயல் தள்ளி தாங்க நம்ம இடம் அமைஞ்சிருக்கு. அதனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த காலத்திலுமே எப்போவுமே பார்த்தீங்கன்னா சில்லுன்னு இருக்கிற ஏரியா தாங்க நம்ம இடம் அமைஞ்சிருக்கு. அடுத்து பாருங்க, நம்ம பொதுவாக வந்து ஒரு தோட்டம் வச்சிருக்கோம், ஒரு விவசாயம் பண்ணுறோம்னா அங்கே மேக்சிமம் வந்து கிணறு இருக்கும், தண்ணி பாசனம் இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லைங்க. ஆனால் அதில் சில இடத்துல வந்து நல்ல தண்ணி கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி கிணறு, இல்லை கொஞ்சம் சால்ட்டு கிணறு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. ஆனால் இந்த 8,5 ஏக்கரை பொறுத்தவரை நமக்கு ஒரு தனி கிணறு வந்துருதுங்க. அந்த கிணத்துல ரொம்பவே நல்லா ஒரு அருமையான நல்ல தண்ணி விவசாயங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நல்ல தண்ணி விவசாயம் தாங்க. போக நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் வந்து 5 HP கிடைச்சிருதுங்க. மெயினா பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து நல்ல தண்ணி விவசாயங்க.
இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாருங்க, இது வந்து பெரம்பலூர் மாவட்டம் அரும்பாவூருங்க. பெரம்பலூர் மாவட்டம் அரும்பாவூர் பஸ் ஸ்டாப்புங்க. இந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து எடுத்துக்கிட்டா சரியா நம்ம இடம் வந்து 10 கிலோமீட்டருங்க. 10 கிலோமீட்டர் நம்ம இடம் வந்துருங்க. பாருங்க, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எந்நேரமும் பஸ் வசதி இருக்குங்க. இங்க இருந்து எடுத்துக்கிட்டா சரியா பெரம்பலூர் வெறும் 35 கிலோமீட்டர் தாங்க. பாருங்க, இந்த அரும்பாவூர் பஸ் ஸ்டாப்ல இருந்து எடுத்துக்கிட்டா சரியா 10 கிலோமீட்டர் நம்ம இடம் வந்துருங்க. அந்த 10 கிலோமீட்டருமே நல்ல ஒரு அருமையான பஞ்சாயத்து தார் ரோடு வசதி தாங்க. எங்கேயுமே வந்து மண் தடம் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைங்க. பாருங்க, போற வழி எல்லாமே பாக்குத்தோப்பு தென்னந்தோப்பு தாங்க. பாருங்க, நம்ம இடத்துக்கு இந்த 8.5 ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா சரியா ஒரு 400 அடிங்க. 400 அடி பஞ்சாயத்து தார் ரோடுங்க. நமக்கு வந்து எப்பவுமே தடம் பிரச்சனை எந்த காலத்திலுமே வராதுங்க. பஞ்சாயத்து தார் ரோடு நம்ம இடம் வந்து 400 அடி ரோடு பாயிண்ட்ல தாங்க நம்ம இடம் அமைஞ்சிருக்கு. பாருங்க, நம்ம இடம் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் அரும்பாவூர்ல இருந்து சரியா 10 கிலோமீட்டர்ல நம்ம இடம் வந்துருங்க. நிறைய பேர் பெரம்பலூர் மாவட்டம்னாலே தண்ணி ட்ரையான ஏரியான்னு சொல்லுவாங்க. இந்த இடத்தையும் இதுல இருக்கிற தண்ணி வளமும் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த இடம் எந்த அளவுக்கு செழிப்பா இருக்குன்னு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வெறும் 36 லட்சம் தான் சொல்றாங்க. கிரையத்தை பொறுத்து முன்னப்பண்ண அனுசரிச்சு எடுத்துக்கலாங்க. மைனஸ்ன்னு சொல்ற மாதிரி சுடுகாடோ ஹச்டி லைன் கிராஸோ இல்ல பெரிய பெரிய ஃபேக்டரி டிரைனேஜ் கழிவுகளோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. 50 லட்சத்துக்கு கீழே எங்கேயுமே தோப்பு கிடையாதுங்க. விருப்பமுள்ள யாரும் இந்த தென்னந்தோப்பை மிஸ் பண்ணிடாதீங்க.